வணக்கம். நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் திமிர் பிடித்தவரா, குழப்பவாதியா, அரசியலற்றவரா அல்லது உண்மையிலேயே பாவப்பட்டவரா? இது குறித்து தான் பார்க்க போறோம். நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு மைக்கு முன்னாடி உட்கார்ந்து இஷ்டத்துக்கு எக்கச்சக்கமா பேசினார். அதே காலகட்டத்தில் இன்னொருத்தர் ஒரு மகா பெரிய முற்போக்குவாதி ராகவா லாரன்ஸ் பேசியிருந்தாரு. அவரை ஒரு பக்கம் வறுத்தெடுத்தாங்க. அவரை வறுத்தெடுத்த கையோட நெட்டிசன்கள்லாம் மறுபடியும் கிடைச்சதுடா அப்படின்ட்டு மாஸ்டர் மகேந்திரனை ஒரு வறுத்தெடுத்துட்டாங்க. சரி, மாஸ்டர் மகேந்திரன் அப்ப என்ன பேசினாரு அப்படின்னா, கரண்ட் கட் ஆகுதா பொறுத்துக்குங்க, இவ்வளவு நாளா நீங்க மின்சாரத்தை அனுபவிச்சீங்கல்ல, இப்ப மின்சாரம் இல்லாத அனுபவிங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லையா, வீட்டில் சோலார் போட்டுக்குங்க, நான் கூட வீட்டில் சோலார் போட்டிருக்கேன், வேணா கரண்ட் எடுத்துக்குங்க, அண்ணன் ஆட்சி 6 மாசம் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, அதுக்கு பிறகு அண்ணன் வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிற ரீதியில் அவர் உட்காந்து அப்படி அப்படி திமிர்த்தனமா பேசையில் கோபம் வராத ஆளுக்கும் கோபம் வருமோ அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. வந்த உடனே நம்ம ஆட்களுக்கு சமூக வலைத்தளத்தில் என்ன வேலை, அப்புறம் போட்டு காய்ச்சுன்னு காய்ச்சி வறுத்து சுட்டு வாட்டி எல்லாம் பண்ண பிறகு மறுபடியும் அவர் இன்னொரு வீடியோ போட்டார். நான் அப்படியெல்லாம் பேசலை, நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லாம் இல்லை, எனக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க, அவங்க கூட என்கிட்ட பேசியிருக்கலாம், ஆனால் நிறைய என்னை பேசிட்டாங்க, நான் அப்படி பேசலைன்ட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். அந்த விளக்கம் என்ன அப்படின்னா, நான்லாம் வந்து மக்களை பற்றி பேசணும்னா, நான் இப்போ ஒரு நேரம் சோறு சாப்பிட்றேன்னா காரணம் மக்கள் தான், அப்படிப்பட்ட மக்களை நான் குறை சொல்லி பேசுவேனா? யாரோ 1-2 பேர் ஏன் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அவங்களத்தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேரளா வரைக்கும் போயிட்டார். அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த இதில் விமான நிலையத்தில் சோலார் போட்டிருக்காங்க, அது மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு நினச்சேன், விட்டு போச்சு. அப்புறம் இங்கே செல்வி ஜெயலலிதா காலகட்டத்தில் அதே மாதிரி சோலார் போட்டிருந்தாங்க, அது சம்மந்தமாக பேசலாம் நினச்சேன், விட்டு போச்சு அப்படின்னு விட்டு போன விஷயங்கள்லாம் சொன்னார். அப்படி சொல்லிட்டு கேள்வி கேட்கறது நான் எல்லாரையும் சொல்லலைங்க, 1-2 பேர் அவங்கள பற்றி தான் சொன்னேன். யார் அந்த கேள்வி கேட்கறது? என்ன எல்லாரும் வேலை மனக்கிட்டு வீட்டிலே உட்காந்து கத்திக்கிட்டு நான் கேள்வி கேட்கிறேன், ஏன் மின்சாரம் வரல அப்படின்னு கேட்பாங்களா? இல்லை, கேள்வி கேட்கறது மக்கள் சார்பா ஊடகங்கள் கேட்கும், தேவை ஏற்பட்டா மக்கள் ரோட்டுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. இது மக்கள்கிட்ட உள்ளது. கொஞ்சம் கோபம் இருந்தா அதை வந்து ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் அதை வந்து பெருசுப்படுத்துவாங்க. ஏன்னா தேவை கருதி, மக்களுக்கான வாழ்வியல் கருதி, அதுக்குத்தான் ஒருத்தரா ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கிறோம். அந்த ஆட்சியில குறை வரும்போது கேட்கறது அப்படிங்கிறது இயல்பு. ஏங்க ஆட்சிக்குள்ள எல்லாம் போறீங்க? குடும்பத்துல இருக்கோம். இப்போ குடும்பத்துல அப்பா வந்துட்டு 2 குழந்தைக்கு சட்டை எடுத்து கொடுக்குறாரு, ஒரு குழந்தைக்கு சட்டை எடுத்து கொடுக்கலாம், அந்த குழந்தை கேட்கும்ல, அந்த நேரத்தில் பார்த்துட்டு ஏன் நீங்க எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. சரி, கணவன் மனைவியுமா நல்லா வந்து ஊர் சுத்திட்டு பிள்ளைய 2ஐயும் ஜெயிலுக்குள்ள இருக்கிறது மாதிரி வீட்டுக்குள்ள போட்டு வந்தா பிள்ளைங்க என்ன கேட்க? எல்லாம் நீ எல்லாம் ஒரு தகப்பனா, நீ எல்லாம் ஒரு தாயா, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, மானவக்கம் சூடு சுரணை இருக்கா, அப்படியெல்லாம் கேட்கலாம் நினைக்கலாம் கூட பிள்ளைங்க என்ன சொல்லணும்னா, ஏப்பா எங்களையெல்லாம் கூட்டி போகலாம் கேட்கும்ல. அப்போ கேள்வி கேட்டா ஏன் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கறது மாதிரி இவருடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப உண்மையிலேயே ஒரு திமிர்த்தனமான பேச்சா அந்த பேச்சு இருந்துச்சு. சரி, உண்மையிலேயே திமிர்த்தனமா அப்படிங்கிற இந்த கேள்வி இதுக்குள்ள இருக்கு. பொதுவா சினிமாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் மகேந்திரன் ஒரு கணக்கு, இவருக்கு முன்னாடி ராகவா லாரன்ஸ், இவருக்கு முன்னாடி கவனிச்சு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் நம்ம வியந்தமோ, யார் யாரெல்லாம் சிறந்த நடிகர்கள், யார் யாரெல்லாம் சிறந்த கதாசிரியர்கள், யார் யாரெல்லாம் சிறந்த இயக்குனர்கள், யார் யாரெல்லாம் அறிவாளின்னு நினைச்சோமோ அவங்கெல்லாம் இவ்வளவு நாள் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் கட்டி காத்து வச்சிருந்த விஷயத்த ஒரு சொல்லுல இழந்துட்டு போயிடுறாங்க. அதுல ஒண்ணுதான் இதுக்கு முன்னாடி சரத்குமார் கட்டு மஸ்தானவர், அவருக்கு சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு பேரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா மாமியார் சொன்னார்னு ஒரு முறை சொன்னார், நம்ம முதலமைச்சர் ஆயிடுவேன்னாரு. சரி, அவர் பேசி முடிச்சு கொஞ்ச நாள்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜ் மனுஷன் வந்து அவருடைய திரைக்கதை மன்னன் பேரு இந்திய அளவுல. சும்மா இருந்தவர் நான் நாயுடுக்காரு, நான் நாயுடு அப்படின்ட்டு ஒரு பக்கம் சாதியை சொல்லி ஆந்திரா நாயுடு எல்லாம் போட்டு உளறிட்டாரு. சரி, இவர் உளறி முடிச்சு கொஞ்ச நாள்ல அவர் சிஷியரான இவர் சும்மா இருக்க முடியாம, அவர் பேர் என்ன, இன்னொருத்தர் இருப்பாரு பார்த்திபன், அவரு அவர் என்னமோ நான் கம்மவார சில்லவார ஏதோ ஒன்று சொல்லி நானும் நாயுடு அப்படின்னு சொல்லி உளறி கொட்டிட்டார். உளறி கொட்டினப்போ எல்லாரும் புடின்னு பிடிச்ச உடனே நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னார். நீங்க தொடர்ச்சியா கவனிச்சு பாருங்களேன், யார் யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ இவங்க எல்லாருமே இந்த மாதிரி நான் அப்படி இல்லைன்னு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறது இருக்குல்ல, இல்ல மறுபடியும் பேட்டி கொடுக்கறது இருக்குல்ல, ஏன் இந்த வேலை? இப்போ ஒன்று, உங்களுக்கு நம்ம இவர் இருக்கார்ல, யார், மாஸ்டர் மகேந்திரன்,
மாஸ்டர் மகேந்திரன் தாவேகாவுக்கு விருப்பமா இருக்கு. இப்போ அவர் மட்டும் இல்லை, இப்போ என்ன அப்படின்னா நிறைய பேர் தாவேகா வெட்டிக்கிட்ட ஆரம்பிச்சிட்டான். நிறைய பேர் நானும் தாவேக்காரன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த காந்தம் பெருசாயிருச்சுன்னா எங்கெங்க இருந்த சில்லுகள்லாம் வந்து ஒட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ அது மாதிரி இதுக்கு முன்னாடி விஜய்க்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருந்த ஆட்கள்லாம் விஜய் ஆட்சி அமைச்ச உடனே நானும் அண்ணன் தான், நானும் அண்ணனுக்கான ஆள் தான் அப்படின்னு பல ஆள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான், எப்படியாவது விஜயை நம்ம ஈர்த்துருவோம் அப்படிங்கிற கணக்குல மாஸ்டர் மகேந்திரன் அவர் சார்பா அவர் புகழ அள்ளி விட்டார் போல இருக்கு. அள்ளி இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஊருக்குள்ள இந்த பொருளுக்காரன் சும்மா இருந்தாலும் சீட்ட புரைக்கு சும்மா இருக்காது அப்படிம்பாங்க. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, பொருள்காரன் சும்மா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லக்கை சும்மா இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒரு பக்கம் அடிச்சு விட்டு விஜய்க்கு நம்ம மேல ஒரு மரியாதை வரணும், இல்லை நம்ம ஒரு நெருக்கமாகணுங்கிற வகையில பல பேர் இருக்காங்க. விஜய் யாரையுமே பார்க்கறது இல்லைன்னு சத்தியப்பிரமாணம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நான் பார்க்க போறேன், பேர் எடுக்க போறேன் அப்படின்னு தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் இந்த மாஸ்டர் மகேந்திரன் மாதிரியான ஆட்கள் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட விளைவு தான் அந்த வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது அப்படின்னு பேர். ஒரு பக்கம் இது ஒரு புரிதல் இல்லாத தன்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, சினிமாவில் நடிச்ச எல்லாருமே அறிவாளிகள் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அது வந்து நமக்கிட்ட இருக்கக்கூடிய போதாமை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, சினிமா நடிகர்களோட பெரிய அறிவாளிகள் யார் அப்படின்னா உழைக்கக்கூடிய மக்கள். நடிகர்கள்ல ஒன்று ரெண்டு பேர் உண்மையிலேயே மிகப்பெரிய நடிகர்கள் இருக்காங்க, நமக்கு அதோட மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா ரொம்ப கேள்விக்குறிதான். பல நடிகர்களுக்கு நடிப்பை தவிர வேற எதுவும் தெரியாது. ஏன் அப்படின்னா, கதாசிரியர் கதை எழுதுவார், இயக்குனர் சொல்லி கொடுப்பாரு நடிக்கிறதுக்கு, நடிக்கலாம் அடித்து சொல்லி கொடுப்பாரு. அப்படி நடிக்கிறப்ப அழுகலை ஒத்து வரலன்னா கிளிசரினை போட்டு அழுதுருவாங்க. இது யதார்த்தமாக இயல்பாக நடக்கிறது. அவங்களுக்கு அரசியல் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அரசியல் தெரிஞ்சா நல்லது. அதுலேயும் 1980களுக்கு பின்னாடி வந்த பெரும்பாலான நடிகர்கள் அரசியல்னா கிலோ என்ன விலை, இல்லை டன்னு என்ன விலைன்னு கேட்குற அளவுக்கு அரசியல் புரிதலோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில் தான் நம்ம மாஸ்டர் மகேந்திரன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, டக்கு புக்குன்னு எதையோ பேசி விட்டார். அப்புறம் திரும்ப மன்னிப்பு கேட்டார். அப்புறம் ஒன்று ரெண்டு பேர் நான் கேட்டேன், ஏன் அந்த ஒன்று ரெண்டு பேரை கேட்குறீங்க, கேள்வி கேட்கக்கூடாதா? கேள்வி கேட்காம உலகமே இல்லையா? நீங்கள் மனித கூட வளர்ச்சியே கேள்வியில் தானே இருக்கு அப்படின்னு கேட்டார். சரி, இவருக்கு அரசியல் புரிதலில் சிக்கல் ஒரு பக்கம், ரைட்டுங்க. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த இதுதான் அண்ணனுக்கு ஜே போடுற கணக்கில் போட்டு விட்டார். சரி, ரெண்டாவது. அப்புறம் இன்னொன்று இருக்கு, அது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பாவம், பாவம்ங்கிறதுனால அவங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, அது ரொம்ப முக்கியமானது. ஏன் ஒரு பக்கம் பாவம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, சினிமா கலைஞருடைய வாழ்க்கை ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது முதல் நாள் வரைக்கும் அவங்கள யாருக்குமே உலகத்துக்கு தெரியாது, உறவினர்கள் தவிர, நண்பர்கள் தவிர. ஒரு படத்துல நடிச்சு பேர் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பேருக்கும் தெரியும். அந்த காலம்னா ஆட்டோகிராஃப் வாங்க வருவான், இந்த காலத்துல அப்படின்னா அவங்கள்ட்ட செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க மக்கள். அவங்கள பார்த்த உடனே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய புகாங்கிதம் அடையும். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அப்படின்ன உடனே பல பேர் தன்னை கடவுளா நினைச்சுக்கிறது. என்னை விட உலகத்துல ஆள் கிடையாது அப்படின்னு ஒரு சில பேர் தரையிலிருந்து ஒரு 5 அடி 10 அடி மேல தான் நடக்கிறதோட விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள்ல இருந்து தனிமைப்பட்டுறாங்க. பெரும்பாலான நடிகர்கள், பெரும்பாலான சினிமாக்காரங்க மக்கள்ல இருந்து எங்க தனிமைப்படுறாங்க அப்படின்னா, தங்களுக்குள்ளே போட்டுக்கக்கூடிய ஒரு எல்லை, ஒரு வேலி, இதுக்குள்ளதான் மக்கள் இருந்து தனிமைப்படுறாங்க. அது தனிமைப்படுறப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. காய்கறி என்ன விலைன்னு தெரியாது, தங்கம் என்ன விலை விற்கிறதுன்னு தெரியாது, பஸ்ஸில் போனா பஸ்ஸில் டிக்கெட் என்ன விலைன்னு தெரியாது, பஸ்ஸில் போனா எந்த தூரத்தை எப்படி கடப்போம் அப்படின்னு தெரியாது. அவங்களுடைய உலகமே ஒரு பக்கம் தனியா இருக்கு. நீங்க உண்மையிலேயே ஒரு சினிமாக்காரன் கருத்து சொல்ல தப்பு இல்லை, ஏன்னா இந்த ஜனநாயக நாட்டில் இங்க கருத்து சொல்லலாம், கேள்வி கேட்கலாம், அரசியல் சம்பந்தமான விமர்சனம் பண்ணலாம். நீங்க எப்போ பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல வாழ்க்கை நடத்திக்கிட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து மக்கள் பிரச்சனையை பேசக்கூடாது. நீங்க எப்போ பேசலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மக்கள் பிரச்சனை புரியணுமா, நேரா பொட்டல் காட்டுல அல்லது ஒரு விவசாய இடத்துல மத்தியான நேரத்துல செருப்பு போடாம விவசாய கூலி தொழிலாளி பார்க்கறான்ல, அவனை மாதிரி 10 நாள் வந்து பாருங்க. இல்லையா, நீங்க ஒரு சாதாரண அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல நிக்க இடம் இல்லாம டிக்கெட் எடுத்துக்கிட்டு தொங்கிக்கிட்டு வேர்வை வழிய ஒருத்தருடைய வேர்வை நாத்தம் தாங்க முடியாம இன்னொருத்தன் பயணப்படுறானே, அந்த மாதிரி ரயில்ல பயணப்படுங்க. இல்லையா, டவுன் பஸ்ல பயணப்படுங்க. பயணப்பட்டு அங்க என்னென்னலாம் மக்கள் அனுபவிக்கிறான் அதையெல்லாம் நீங்க அனுபவிங்க. இதையும் தாண்டி மாசையில ஒரு நாளாவது பட்னி கிடங்க. பட்னி கிடந்து பசினா என்னன்னு பாருங்க. இதே மாதிரி
மக்கள் என்னென்னலாம் அவஸ்தைப்படுறானோ இதெல்லாம் நீங்க அவஸ்தைப்படுறது மாதிரியாவது ஒரு நேரம் நீங்க அனுபவிச்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு மக்கள் பிரச்சனை பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு வந்துட்டு எனக்கு அது தெரியும் எனக்கு இது தெரியும் அப்படின்னு பேசுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே இன்னொரு உலகத்தை நம்ம பார்க்காம அது சம்மந்தமா கருத்து சொல்றது. அப்போ மாஸ்டர் மகேந்திரனுக்கு ஏன் பாவம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இப்ப நிறைய குழந்தை நட்சத்திரங்கள்ல நிறைய பேர் வருவாங்க, வந்து ஜொலிப்பாங்க, அவங்கள எல்லாருக்கும் தெரியும். மகேந்திரனுக்கு பொதுவா என்ன அப்படின்னா, தாத்தா நான் பார்த்தேன் அப்படின்ட்டு வருவார். எதுல? நாட்டாமை படத்துல. அதுக்கு பிறகு பல படங்கள்ல துருதுருப்போட நடிச்சிருப்பாரு. நீங்க குழந்தை நட்சத்திரமா இருக்கப்ப கூட குறைச்சு பேசினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இயல்பு. அது குழந்தை நட்சத்திரமா இருக்க எல்லாம் அவரை போய் நம்ம பயங்கரமா குறை சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. ஆனா வளர்ந்த பிறகு அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு பேசினா பரவாயில்ல. இந்த மாதிரி நடிகர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு பெரிய அளவுக்கு படங்கள் இல்லை. சினிமாவில் அவங்க என்ன நினைச்சிருது அப்படின்னா, நம்ம தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா காலம் வந்துட்டு எவ்வளவு பெரிய திறமசாலியையும் முன்னுக்கு கொண்டு வருமோ அப்படின்னு சொல்ல முடியாது. திறமையே இல்லாதவனை தூக்கி கொண்டு உச்சத்துல வச்சிரும் காலம். திறமை இல்லைன்னு இருக்காது, வேற வகையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கவங்கள உச்சத்துல வச்சிருக்கப்ப அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. மாஸ்டர் மகேந்திரன் மாதிரி பல பேர் என்ன அப்படின்னா, அப்படி ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர் நினைச்ச ஒரு இடத்த சினிமாவில் எட்ட முடியல அப்படிங்கிறதா எதார்த்தம். அப்ப என்ன அப்படின்னா, தன்னுடைய இருப்பை காட்டுறதுக்கு பல பேர் இப்படி பேசுறாங்க. அப்படி தன்னுடைய இருப்பை காட்டுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு மாஸ்டர் மகேந்திரன் பேசுறதா தான் நான் நினைக்கிறேன். அப்போ மாஸ்டர் மகேந்திரன் இந்த இருப்பு அப்படிங்கிறது இயற்கை கொடுக்கிறது, காலம் கொடுக்கிறது. அந்த காலத்துல நீங்க இன்னும் பல விஷயங்களை யோசிங்க. யோசிச்சு நல்ல விஷயங்களா பேசுங்க. மக்கள் சார்ந்து பேசுங்க மகேந்திரன். இல்லைன்னா மக்களை படிச்சுட்டு பேசுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசுறது மகேந்திரனுக்கு மட்டும் இல்லது, மகேந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய பல நடிகர்களுக்கான பதிவு தான் இது. அதனால மக்களை முட்டாள் நினைச்சுக்கிறதோ, மக்களை அறிவில்லாதவங்க அப்படின்னு நினைச்சுக்கிறதோ, எல்லாரையும் சேர்த்து மொத்தமா ஒட்டுமொத்தமா விமர்சனம் பண்றதோ, மதிப்புக்கு மரியாதைக்குரிய ராகவா லாரன்ஸ் சொன்ன மாதிரி தெருநாய்கள் அப்படின்னு விமர்சனம் பண்றதோ, இது ரொம்ப ஆபத்தானது. அப்புறம் திரும்ப மன்னிப்பு கேட்கறது அதை விட அசிங்கம் இல்லையா? அதனால நீங்க எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மூளையை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்துறது தான் உங்களுக்கு நல்லது, சமூகத்துக்கு நல்லது. உங்களை மாதிரி இன்னும் 4 பேர் தற்குறித்தனமா பேசிட்டு வருவான். அப்புறம் அதுக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டிய இந்த தேவையெல்லாம் இருக்கு. அதனால ஒரு சமூகத்தை பண்பட்ட சமூகமா மாத்துறதுக்கு நீங்க பேசலாமே ஒழிய, மேலும் இந்த சமூகத்தை பின்னாடி இழுக்கிறது ஒரு கலைஞனுடைய வேலை இல்லை. நன்றி, வணக்கம்.